வச்சு அரைச்சிட்டேன். அதில் ஒரு 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அதோடு வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், 1 கப் வெங்காயம், கருவேப்பிலை இருக்கிற கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருங்க. அதை அப்புறம் காட்டுறேன் திருப்பி. வடை பொரிஞ்சுன்னு இருக்குங்க. அதுக்குள்ளே தேவையானதுன்னா பார்த்துலாங்க. ஒரு 3 வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 2 தக்காளிங்க, இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய், சோம்பு, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து தேங்காய், முந்திரி, சாரிங்க கசகசா 3த்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுட்டுருங்க. இதெல்லாம் தேவையான பொருளுங்க எல்லாமே. இப்போ திருப்பி மறுபடியும் நான் செய்யும்போது எல்லாம் காட்டுறேங்க. சட்டி வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய், அதே எண்ணெயை கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டாச்சுங்க. இப்போ வந்து அதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, இதில் மெயின் சோம்பு தாங்க. நல்லா சூடாகிட்டுன்னு ஒரு 2 ஏலக்காய். இப்போ வெங்காயம், செய்கிற வடைக்கறி கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். இது ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு இடித்தது போட்டு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. இந்த தக்காளி வந்து ஒன்றும் பாதியமாக அப்படியே அந்த சிகப்பு கலர் இருக்குங்க. இப்போ காரம் எண்ணெய் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த போய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆயிடுச்சுங்களா? நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய், முந்திரி, கசகசா இதில் போட்டுருந்தாங்க. இது வந்து இப்போ தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. பச்சை வாடை போய் நல்லா சுண்டி வர வரைக்கும் அப்படியே கிளறிக்கினே இருக்கணுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க. கொதிச்ச அப்புறம் நம்ம அந்த வடையை போட்டுக்கலாங்க. இந்த வடையை வந்து இன்னும் கொஞ்சம் பிச்சு போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்போ இந்த வடை ரெடி ஆகிடுச்சிங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை போடுறதுக்கு. அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு அதில் போட்டுட்டு ஒரு தக்காளி வந்து டியூபாக கட் பண்ணி அதில் போட்டுட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்து இறக்கிடலாங்க. வடைக்கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். బట్టి చూసి కమెంట్ షేర్ అదని చూపిస్తాను. வடைக்கறி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.